ஹாய் ஹலோ வணக்கம் காய்ஸ். நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கருமுட்டையோட வளர்ச்சிக்கான ரொம்பவே ஈஸியாக இருக்கக்கூடிய ஒரு 3 டிப்ஸ் தான். நிறைய டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண முடியல, ரெகுலராக அது எப்படி நம்ம ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஏன்னா ஜாப் போகணும், அது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக நம்ம ரொம்பவே ஈஸியாக எடுத்துக்கக்கூடிய ஒரு 3 டிப்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இது கருமுட்டையோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. நம்ம இது என்னென்னு சொல்லிட்டு பார்த்துலாம், ஓகேங்களா? ஆளி விதை இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்துக்கலாம். ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆளி விதை. இது ஆக்சுவலி இப்போ ஈஸியாகவே எல்லாமே இப்போ எல்லா இடத்துலையுமே இது இப்போ கிடைக்கிது. ஆக்சுவலி இந்த ஆளி விதை பார்த்திங்கன்னா ஈஸியாகவே கிடைக்கிது. எல்லா இடத்துலையும் ரொம்ப மலிவாகவும் இருக்கக்கூடிய ஒன்று. நீங்கள் தாராளமாக இதை நீங்கள் இதை ஈஸியாகவே வாங்கிக்கலாம். மலிவாக தான் கிடைக்கக்கூடிய ஒன்று. எல்லா இடத்துலையும் இப்போ நார்மலாக ஸ்டோர்ஸில் இதெல்லாம் கிடைக்கிது. பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆளி விதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு வானல் போட்டு வறுத்துட்டு அதை பொடி ஆகிற மாதிரி பவுடர் ஸ்டேஜில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அரைச்சி எடுத்து வச்சு டெய்லி ஹாட் வாட்டர் வெறும் வயிற்றில் குடிக்கணும். காலையில் ஹாட் வாட்டர் இல்லைன்னா நார்மல் வாட்டரில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். இல்லை சாப்பாடு கூட நார்மலாக சாப்பிடும்போது ஒரு பொடி தானே, பொடி மாதிரி நம்மளும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் நீங்கள். ஆனால் பாலில் மட்டும் இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிடாதீங்க, ஓகேங்களா? சீட்ஸ் சைக்கிள்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்க இருப்பீங்க. அப்படி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்கன்னா இது தனியாக இப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. நீங்கள் அதை ஃபாலோ பண்ண சீட் சைக்கிள்ஸ் ஃபாலோ பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இதை இந்த மாதிரி ஆளி விதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். சீட் சைக்கிள்ஸ்க்காக நான் தனியாகவே வீடியோ போட்டிருக்கேன். பிசிஓடி அண்ட் பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கான நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் பாருங்கள். என்னென்ன ஃபுட்டு நீங்கள் டயட் ஃபாலோ பண்ணணும், எப்படியெல்லாம் எடுத்துக்கணும், 7 டேஸ்க்கான ஃபுட்டுமே நான் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஃபுட்டு நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி 7 டேஸ்க்கான ஃபுட்டோட வீடியோவும் நான் தனியாக போட்டிருக்கேன். அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்துட்டு வந்துடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு ரெகுலராக ஆக்சுவலி வரும், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆளி விதைன்னு சொன்னீங்க இல்லைங்களா, அதை எடுத்துக்கோங்க. இதை உங்களுக்கு சீட் சைக்கிள்ஸ் அதாவது மொத்தமாக எடுத்து ஃபாலோ பண்ணுறதுக்கும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா ஆளி விதை மட்டும் உங்களுடைய அந்த கருமுட்டை வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒன்று. அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பாதாம் நீங்கள் ஊற வச்சு சாப்பிட்ணும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு 5 பாதாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 பாதாம் நைட்டே ஊற வச்சுட்டு அதை காலையில் தோல் உரித்து நீங்கள் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஆக்சுவலி இந்த பாய்ஸ்க்கு கூட இந்த ஸ்போம் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது ஒன்று. இந்த ஸ்போம் ஸ்ட்ராங்காக இல்லை, என்ன சொல்கிறது, கவுண்ட்டு குறைவாக இருக்குது, அந்த மாதிரி ஸ்போம் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்கிற எந்த ப்ராப்ளம்ஸாக இருந்தாலும் சரி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒன்று தான் இந்த பாதாம். இதை நீங்கள் கண்டிப்பாக ஊற வச்சு தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஏன் அப்படியே எடுத்துக்கக்கூடாது அப்படின்னா அப்படியே எடுத்துக்கலாம். ஆனால் பார்த்திங்கன்னா அதோட ஸ்ட்ரென்த் உங்களுக்கு கம்மியாக தான் கிடைக்கும். அப்படியே நீங்கள் எடுத்துக்கிறதுனால அதே ஊற வச்சு எடுத்துக்கும் போது அதோடய ஸ்ட்ரென்த்து கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும். நம்ம எப்பயுமே ஏதோ வேணால் இருக்கட்டும், ஒரு நட்ஸ் நம்ம நார்மலாக எடுத்துக்கிறோம் அப்படின்னும் போது ஊற வச்சு நம்ம எடுக்கும்போது எந்த நட்ஸாக இருக்கட்டும், நட்ஸ் சம்மந்தப்பட்டதை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊற வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு நல்ல பெனிஃபிட்ஸை கொடுக்கும், ஓகேங்களா? அதை ஊற வச்சு நீங்கள் சாப்பிடுங்க. பெண்களுக்குமே அந்த கர்ப்பப்பை அதாவது அந்த கருமுட்டை வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று. அந்த ஹார்மோன்ஸ் கருமுட்டை வளர்ச்சிக்கு சம்மந்தப்பட்ட ஹார்மோன்ஸை தூண்டக்கூடிய ஒன்று, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இந்த பாதாமை நைட்டு ஒரு 6-7 பாதாம் நீங்கள் ஊற வச்சு காலையில் அதை நீங்கள் சாப்பிடும்போது ரொம்ப நல்லது. கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 3rd ஒன்று என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிரும் காராமணி. பச்சைப்பயிரும் காராமணி இது ரெண்டுமே தட்டைப்பயிறுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் கருப்பு காராமணி சுண்டல்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்கள் சுண்டல்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கணும், இந்த காராமணியும் பச்சைப்பயிரும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா,
ஒருத்தவங்க நார்மலாக வந்து டாக்டர்ஸ் எல்லாம் வந்து சஜஸ்ட் பண்ணுறது ஊற வச்சு நீங்கள் முளை கட்டி இதை பச்சை எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தவங்க அந்த மாதிரி பச்சை எடுத்துக்கும்போது ஒருத்தவங்களுக்கு அது வந்து ஏற்றுக்கும் உடம்புக்கு, ஒருத்தவங்களுக்கு வந்து செட் ஆகாது. குமட்டுற மாதிரி இருக்கும், அவங்க உடம்புக்கு வந்து ஒத்துக்காது. அந்த மாதிரி சாப்பிடவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் அப்படி எடுத்துக்க பதிலாக அது சத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆக்சுவலி நீங்கள் வேக வச்சு அதை நம்ம எடுத்துக்கிட்டாலும் ஒன்று தான். முளை கட்டி எடுத்துக்கிறதுனால முளை கட்டி எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது தான் பார்த்தீங்கன்னா. என்ன ஒன்றுனா நீங்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கு சரியாக முளை கட்ட தெரியாது. நம்ம வந்து அரைங்குறையமாக முளை கட்டியிருப்போம், ஒவ்வொன்றுத்துல முளை நல்லா வந்திருக்கும், ஒவ்வொன்றுத்துல முளை வந்திருக்காது. பாக்டீரியாஸ்லாம் வந்து அதில் ஃபார்ம் ஆகுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சப்போஸ் நீங்கள் முளை கட்டுறீங்கன்னாலும் முளை கட்டி அதை சுடு தண்ணியில் கொதிக்க வச்சு சாப்பிடுங்க. ரொம்பவே பெஸ்ட்டான ஒன்று அந்த மாதிரி வந்து நீங்கள் சாப்பிட்றது. அதை வேக வச்சு சாப்பிட்லாம், நீங்கள் அதை வேக வச்சு தாளித்து சாப்பிட்லாம், குழம்பா செஞ்சு சாப்பிட்லாம். எப்படி சாப்பிட்டாலுமே உங்களுக்கு வந்து பெஸ்ட்டான ரிசல்ட் தான் கொடுக்கும். இது நீங்கள் ஆனால் ஆக்சுவலி இந்த காராமணியும் அந்த சோழனி தட்டைப்பயிறு 2மே வந்து ஒரே நாளில் எடுத்துக்கணும் அப்படின்னு இல்லை. ஒரே நாளில் டெய்லி எடுத்துக்கணும்னு இல்லை. வீக்லி 3 டேஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். ஆனால் கம்பல்சரி வீக்லி 3 டேஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து ரெகுலராக நம்ம வந்து எடுத்துக்க முடியாது. ஆனால் கம்பல்சரி வீக்லி 3 டேஸ் எடுத்துருக்கணும். எல்லாராலையும் ரெகுலராக எடுக்க முடியாது அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன். மினிமம் அட்லீஸ்ட் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வீக்லி 3 டேஸ் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஒரு நாள் இது எடுத்துக்கோங்க, ஒரு நாள் பச்சை பயிறு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாள் வந்து காராமணி எடுத்துக்கோங்க. அதுமாதிரி மாற்றி மாற்றி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப உங்களுடைய அந்த கருமுட்டையோட வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒன்று தான் இந்த பச்சை பயிரும் காராமணியும். நீங்கள் வந்து உங்களுக்கு இது வந்து தெரியாது. ஒருவேளை சப்போஸ் வந்து நீங்கள் இதில் நான் சொல்கிறது உங்களுக்கு பொய்யா இருக்கணும் உங்களுக்கு தோணுச்சுனாலும் நீங்கள் நம்ம சர்ச் பண்ணி பாருங்கள். உலகமே உங்கள் கையில் தான் இருக்குது. சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். இதை பற்றி நிறைய பேர் நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்காங்க, நிறைய வீடியோஸ் வந்து இருக்குது. உங்களுக்கு அதெல்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒன்று. நார்மலாக இதை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். உங்களோட கருமுட்டை அந்த வளர்ச்சிக்கு அந்த ஓவுலேஷனுக்கு உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். கரெக்டாக ஓவுலேஷன் நடக்கும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒன்று. இதை மட்டும் இந்த 3 நான் சொன்ன இந்த 3 மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. அதே மாதிரி நீங்கள் இதை வந்து சும்மா ஒரு வீக் 2 வீக் அப்படி மட்டும் எடுத்துக்கூடாது. ஒரு மண்டலம் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு மண்டலம் எடுத்துக்கணும். எதுவாக இருந்தாலும் சரி ஒரு மண்டலம் எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும். சும்மா 1 வீக் 2 வீக்ஸ் அப்படி எடுத்துகிட்டு எனக்கு வந்து எக் க்ரோத் ஆகவே இல்லை, சரியாக வளர அப்படின்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான ரிசல்ட் வந்து கிடைக்காது. 48 நாள் கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை எடுக்கணும். ரெகுலராக ஏன் நீங்கள் கன்சீவ் ஆகிற வரைக்கும் கூட இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கும். ஓகே காய்ஸ், இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.